உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், இப்போ எதுக்கு நீ கதவை தாப்பால் போட்ட? என்ன மச்சான், இன்னைக்கு நமக்கு முதல் இரவு. கதவை தாப்பா போட்டு தானே உள்ள வரணும். இங்க பாரு விஜய், ச்சே, உன் பேரை சொல்ல கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு நீ வெளியே போயிடு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏன் மச்சான் இம்புட்டு கோவமா இருக்கிய? நியாயமா பார்த்தா நான் தான் உங்க மேல கோவப்படணும். பதிலுக்கு என்னமோ நீங்க என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுவுறிய. ஹேய், என்ன உனக்கு எங்க அப்பாவும் அத்தையும் சப்போர்ட் பண்றாங்கன்ற தைரியத்துல பேசுறியா? நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. மரியாதையா என் ரூமை விட்டு வெளியே போடி, இல்லனா இங்க நடக்கிறதே வேற. நானும் பிருந்தாவும் எவ்வளவு லவ் பண்ணோம் தெரியுமா? எவ்வளவு நம்பிக்கையா ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டுட்டு இருந்தோம் தெரியுமா? எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல நீ. இந்த ரூமை விட்டு மரியாதையா வெளியே போ, இல்லனா கொன்றுவ. ஹேய், பிருந்தாவை உன் தங்கச்சின்னு சொல்லுவல்ல, அவ உன்னை எப்படி எல்லாம் நம்பனா? அவளை ஏமாத்துறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அவ வாழ்க்கையே அழிச்சிட்டியடி. என்ன மச்சான், என்னமோ நான் துரோகம் பண்ண மாதிரி பேசுறிய? நான் துரோகம் பண்ணனா? நீங்க என்கிட்ட தப்பா நடந்துகிட்டு இப்ப என்னமோ பழியெல்லாம் தூக்கி என் மேல போடுறிய? ஹேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், ஒழுங்கா போயிடு. பண்றதெல்லாம் பண்ணிப்புட்டு வெளிய போணுமாம்ல. வெளிய இங்க பாருங்க மச்சான், இனிமே இதுதான் என் ரூமு, இதுதான் என் வீடு. தோ இங்க பாருங்க, இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என்னை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இத பாருங்க மச்சான், இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ பாருங்க மச்சான், அதான் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த பாலை குடிங்க. ஐயோ, மரியாதையா என் ரூமை விட்டு வெளியே போடி. ஹேய், உன்னை வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காளடி. என்னடி சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன். அடிங்க மச்சான், அடிங்க. உங்க கையால அடி வாங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புருஷன் பொண்டாட்டினா வம்பு சண்டை வரத்தானே செய்யும், அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன். ஆனா கண்டிப்பா நீங்க சமாதானமாயி என் கூட ஒரு நாள் குடும்பம் நடத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மச்சான். சொன்னா கேட்க மாட்டல. ஐயோ ஐயோ மச்சான், என்ன பண்றீங்க? போடி வெளியே போடி. ஏய், உனதாண்டி சொல்லிட்டு இருக்கேன், மரியாதையா வெளியே போயிடு. என்ன கொலகாரனா ஆக்கிடாத. வெளியே போக மாட்டேன். ஐயோ போடி. போடி. நிறுத்துங்க, சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. கார்த்தி 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 எழுந்து. அத்தை, கார்த்தி, நீங்க வளர்த்த புள்ள அத்தை. நான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுவேனா அத்தை? பிள்ளைங்க மேல பழி வந்து விழுந்தா பெத்தவ தன் பிள்ளைங்களுக்கு பலமா வந்து நிப்பா அத்தை. என் பெத்தவ இடத்துல நீங்க தானே அத்தை இருக்கீங்க. கார்த்தி, நீங்க தானே எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீங்களும் என்ன நம்ப மாட்டேன்றீங்களே அத்தை. அத்தை, என்ன? கார்த்தி, கார்த்தி எழுந்துரு. எழுந்துறா. நான் எதுவும் செய்யல அத்தை. நடந்த எதையும் யாரும் பேச வேணாம், யாரும் பேச வேணாம். நீ முதல்ல கண்ணை தொட. கார்த்தி, நீயே சொல்லு, சரி தப்பு இதெல்லாம் பேசுற நேரமாடா இது? ஊரே பாக்க ஒரு நாள் ராத்திரி முழுக்க அந்த பொண்ணு கூட நீ ஒரே ரூம்ல இருந்திருக்க.
நம்ம நியாயப்படுத்த முடியும்? சொல்லு, யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சு? நீ சுயநினைவுல இருந்தியா, குடிச்சிருந்தியா? இதெல்லாம் சொன்னா யாரா நம்புவாங்க? நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். ஆனா நீ விரும்புறியோ இல்லையோ, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீ அவ கூட வாழ்ந்துதான் ஆகணும். அவதான் உன் பொண்டாட்டி. நீ அத இல்லன்னு சொல்ல முடியாது கார்த்தி. நீ அத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் விட்டுட்டு நீ கத்துறது, அழறது, பேசுறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, இதனால எல்லாம் ஒண்ணுமே நடக்காது கார்த்தி. ஐயோ, இதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா அவ கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. அதுதான் நல்லது. வலிமா, நம்ம விஜய கைவிட போறது கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் கார்த்தி என்ன சொல்ல வராருங்கறத கேட்காம நம்ம இப்படி ஒன் சைடா யோசிக்கிறது ரொம்ப தப்பு வலிமா. போதும் வீரா, யாரும் இங்க எதுவும் பேச வேணாம், பேச வேணாம். நல்லது எது கெட்டது எதுன்னு நீ எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. அத்த, போதும் மாறா, சொல்றேன்ல, யாரும் இந்த விஷயத்துல எதுவும் பேச வேணாம். கார்த்தி, நீ போ. அத்தை. விஜி, நீ உள்ள போ விஜி, அவன் வருவான். என்ன யாரும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே? என் பேச்சுக்கு இங்க மதிப்பே கிடையாதுல்ல? சரி, நான் போறேன். எங்கடா போற? நில்றா. என்னன்னா இவன் பிருந்தாவை பார்க்கணும் அத்தை. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி. உங்களால நாங்க பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க. அக்கம் பக்கத்துல பார்த்தாங்கன்னா எங்களை தான் அசிங்கமா நினைப்பாங்க. போயிடுங்க. மிச்சம் இருக்கிறது மான மரியாதை ஒண்ணுதான், அதையும் கெடுத்துறாதீங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் எந்த தப்புமே பண்ணல அத்தை. நான் பிருந்தாவை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அத்தை. நான் தப்பு பண்ணலன்னு பிருந்தாவுக்கு தெரியும். கண்டிப்பா அவ என்ன நம்புவா அத்தை. பிருந்தா, 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 உன் கார்த்தி வந்திருக்கான். பிருந்தா, வெளியே வா. பிருந்தா, சொன்னா கேளுங்க தம்பி, போயிருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? பிருந்தா, நீங்க என்ன வெளியே சத்தம் வா, போட்டாலும் அவ பிருந்தா. வரமாட்டா. முதல்ல இங்க இருந்து போங்க பிருந்தா, தம்பி. வெளியே வா. பிருந்தா, இந்த நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. பிருந்தா ப்ளீஸ். பிருந்தா, தம்பி, நான் சொல்றது வெளியே வா. புரியலையா? பிருந்தா, கொஞ்சம் இங்க வாங்க. வந்து இவர் என்ன கேளுங்க. தம்பி, இங்க பிருந்தா. இருந்து போங்க முதல்ல. டேய், அத்தை வர சொல்லுங்க அத்தை. அவ வரமாட்டா. நீ எங்கடா இங்க வந்த? என்ன எங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு மேற்கொண்டு பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? மரியாதை எங்க இருந்து போயிடு. நான் என் பிருந்தாவை பார்க்காம இங்க இருந்து போறது கிடையாது. டேய், நான் டேய், சொல்றேன் இவன் இப்படி சொன்னா கேட்க பிருந்தா, மாட்டான். பிருந்தா, ப்ளீஸ். பிருந்தா, கிளம்புறீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.